இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசூர் கடை திறப்பு விழால இருக்கோம். மக்களோட சப்போர்ட் ரொம்ப அலவரமா இருக்கு. குறிப்பா நம்ம மத்த கடைக்கும் ஓசூர் கடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத சம்பத் கான் சொல்லுவாரு. சம்பத் கான், ரொம்ப நன்றி. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். எப்படி போயிட்டு இருக்கு சேனல் நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வேணா பண்ணிக்கலாம். நீங்க வளரும் போது இந்த மரமும் வளர்ந்துருக்கணும். ஓகேயா? டெய்லி தண்ணி ஊத்துறீங்களா? அங்கிள் 10 வருஷம் கழிச்சு வந்து பாப்போம் மரமா இருக்கணும் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்கிறோம். ஓசூரில் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா நன்றி மசாலா ஓசூரில் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஓப்பனிங் vlog தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. கடை ஓப்பனிங் டைம் வந்துருச்சு. ஸோ செம கூட்டங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சிவகண்ணன். நான் உங்கள் சம்பத். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசூர் கடை திறப்பு விழாவில் இருக்கோம். மக்களோட சப்போர்ட் ரொம்ப அலவரமா இருக்கு. இப்போதான் மட்டன் பிரியாணியும் வில்லேஜ் வறுத்தக்கறியும் சமைச்சிட்டு வந்தோம். அடுத்து நாங்கள் கடை திறக்க போகிறோம். நல்லபடியாக கடை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓசூருக்கு எல்லாரும் வந்துருங்க. அந்த கடை எங்கே சார் இருக்கு கரெக்டா? இது வந்து ஓசூர்ல இருந்து தெங்கனிக்கோட்டை போற ரோட்ல பரிமளம் ஹைஸ்கூலுக்கு எதிரில், அம்மன் நகர் பரிமளம் ஹைஸ்கூலுக்கு எதிரில் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு மசாலா வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மட்டன் பிரியாணியும் வில்லேஜ் வறுத்தக்கறியும் கொடுக்க போறோம். அது போக நிறைய ஆஃபர் இருக்கு. கடைக்கு வாங்க. கடை திறந்துடலாமா சார்? ஸோ ஓசூர் நன்றி மசாலா ஷாப் ஓப்பன் ஆயிருச்சு சார். அப்படியே உள்ள வந்து அப்படியே க்ளோஸ். கடை ஓப்பன் ஆகி உள்ள வந்து சிவகண்ணனும் சம்பத் ப்ரோ உள்ள வந்தாச்சு. கடை திறந்தாச்சு. சூப்பர்ண்ணா. மக்களோட வரவேற்பு ரொம்ப அமோகமா இருக்கு. நன்றி மசாலா ஓசூர்ல கால் பதிச்சாச்சு. ஆமா, நல்லபடியா ஓசூருக்கு வந்தாச்சு. நம்மளோட நன்றி மசாலா மக்கள் எல்லாரும் வாங்கி ஒரு டைம் பயன்படுத்துங்க. நன்றி மசாலா எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா நம்ம மத்த கடைக்கும் ஓசூர் கடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத சம்பத் கான் சொல்லுவாரு. சம்பத் கான். ஆமாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பற்றி முதல் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தயாரிச்சது வீட்டு மசாலா. அதில் வீட்டு மசாலா என்றைக்குமே கெமிக்கலோ ப்ரெஷரோ எதுவும் போட மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு மசாலா தயாரிச்சிருக்கோம். நீங்கள் இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மறுபடியும் நீங்களா ட்ரை பண்ணுவீங்க. சம்பத்கா. ஆமாங்க, இனி தமிழ் ஒசூரில் எல்லா கடையிலும் நீங்கள் போய் நன்றி மசாலா கிடைக்க கேளுங்க. ஏன்னா எல்லா கடையிலும் எல்லா டிபார்ட்மெண்ட் மளிகை ஸ்டோர் எல்லா இடத்துலையும் நம்ம நன்றி மசாலா நீங்கள் ஹோல்சேலில் கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் கேளுங்க, தாராளமாக கிடைக்கும். கண்டிப்பாக மக்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம இவ்வளோ கடை ஓப்பன் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். ஸோ நன்றி மசாலா ஓசூர் ஷாப் ஓப்பனிங்கில் செம க்ரௌடுங்க. ஷாப் ஓப்பன் ஆகிட்டு மக்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக வந்து மசாலா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பத் ப்ரோ அதுக்கப்புறம் சிவா ப்ரோவோட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து அவுட்லெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மசாலா இருக்குது, வேறு என்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுதாங்க உள்ள அவுட்லெட். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆனதுனால மக்கள் எல்லாருமே வந்து மசாலா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பட்டது வந்து செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் நார்மலான சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் வந்து நண்டு மசாலா. இதில் வந்து பாருங்கள் சைஸ் வரையாக இருக்குது. இது எத்தனை கிராம்ங்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து 200 கிராம். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்காங்க, கீழே உள்ளது 100 கிராம். 100 கிராம் மட்டன் மசாலா பாருங்கள் 78 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு அடுத்த செக்ஷன் பாருங்க, கறி மசாலா, ஜென்ரலான ஒரு கறி மசாலா, அதுக்கப்புறம் முட்டை மசாலா, கரம் மசாலா, மீனவர் மீன் குழம்பு மசாலா, அதாவது மீனவர்கள் அவங்க வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் உள்ள மசாலா. அதுக்கு அடுத்து பார்ப்போம் ஆந்திரா பருப்பு பொடி, அதுக்கப்புறம் கொங்கு நாட்டு கொள்ளு ரசம், நெக்ஸ்ட் வந்து புளி சாதம் பொடி, குழம்பு மசாலா, அப்புறம் கொள்ளு இட்லி பொடி, நார்மலான இட்லி பொடி, ரசம் பொடி, சாம்பார் பொடி. ஸோ இது எல்லாமே மசாலா, இவங்களோட ஓன் மசாலா. நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் இந்த சைடு. ஸோ வில்லேஜ் வறுத்த கறி, அதுக்கப்புறம் மதுரை மட்டன் சுக்கா மசாலா, ஃபிஷ் ரோஸ்ட் மசாலா, மதுரை கறி மசாலா. ஸோ இது எல்லாமே வழக்கம் போல் மேலே 200 கீழே 100 கிராம் பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. செட்டிநாடு தம் பிரியாணி மசாலா, சேலம் நாட்டுக்கோழி மசாலா, 65 மசாலா, திண்டுக்கல் பிரியாணி மசாலா.
ஸோ இவங்களோட எல்லா மசாலாவுமே இங்கே வந்து சாம்பிள் வச்சுருக்காங்க பாருங்கள். கொள்ளு இட்லி பொடி எல்லாமே நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அதுபோக செட்டிநாடு சிக்கன் பிக்கிள், ராமேஸ்வரம் ப்ரான் பிக்கிள், இது எல்லாமே பிக்கிள் வகைகள். பிக்கிள் வகையிலே இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. அதுபோக வந்து உட்ப்ரெஸ் மரச்செக்கெண்ணெயில் உள்ள நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவ்வளவும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் நெய், சுத்தமான நெய். ஸோ நன்றி நெய். இந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா வர கஸ்டமருக்கு அந்த மசாலாவை எப்படி யூஸ் பண்ணணும், அது எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாங்கிறது கூட இந்த அவுட்லெட்டில் உள்ளவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. என்னன்னா பெங்களூர்லேருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர். ஓகே, இங்கே வாங்க, உங்களை பற்றி பேசிடுவோம். நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஃபேரிஸ் அவுட்லுக். கரெக்டாக சொல்லிட்டேன் பாருங்க, ஏன்னா ரொம்ப நேரமா பேர் வரல. இவங்களோட சேனல் லிங்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம், மறக்காம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க வந்து சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. நம்ம தூத்துக்குடி இருக்கார் இல்லையா, தூத்துக்குடி மீனவன், அவங்களோட நெருங்கிய நண்பர். எப்படி போயிட்டு இருக்கு சேனல்லாம்? சேனல் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சேனல்லாம் ஆரம்பிக்கிற காரணம் உங்களை மாதிரி பெரிய ஜாமானோட கத்துக்கிட்டு ஆரம்பிச்சதுதான் நம்ம சேனல்லாம். அதாவது நம்ம ஒரு பொழுதுபோக்கா பார்க்க ஆரம்பிச்சோம். சரி, அதுல வந்து அது வீடியோ ஷார்ட்ஸா இருக்கட்டும், குக்கிங் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு டிராவல் ஷார்ட்ஸா இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட அதாவது காமெடிலாம் பார்த்தாலே அதே ஒரு பெரிய ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி அது எண்டிங் வரைக்கும் மறக்க முடியாது. ஜோலோ சிப்ஸ் தான். ஜோலோ சிப்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரோ வந்து ரொம்ப ஏமாத்தினது தான் வந்து மறக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணிடுவோம். இல்லை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணா பண்ணிடுவோம். இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வர பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி பார்த்தது. அதாவது இவ்வளோ நாள் வந்து உங்களை மூலமாக நிறைய கற்றுருக்கேன். ஆனால் இன்னைக்கு நேரில் பார்த்து குக்கிங்கும் உங்க கூட சேர்ந்து பண்ணது அது இன்னும் டபுள் ஹாப்பி. கண்டிப்பாக. நம்ம மசாலா வாங்கி நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்ம பெங்களூர்ல இருந்தனால இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கிடும். சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிடுறோம். கண்டிப்பாக. சரி சரி, ஓகே, நன்றி. ஓப்பன் ஆகிட்டோம். ஸ்டார்ட்ண்ணா. நாங்கள் தம்பி, நீங்க வளரும் போது இந்த மரமும் வளர்ந்துருக்கணும். ஓகேயா? டெய்லி தண்ணி ஊத்துறீங்களா? அங்கிள் 10 வருஷம் கழிச்சு வந்து பாப்போம், மரமா இருக்கணும் இது. ஓகேயா? சண்டை போடக்கூடாது. ஆளுக்கு ஒரு மரம். சரி, ஓகே. ஒரு மரம் கொடுத்தீங்களா? சண்டை போட்டுப்பாங்களே, ஆளுக்கு ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க. ஆமா தம்பி, நீங்க குழந்தைங்களோட மசாலா வாங்க வந்தீங்கன்னா 65 ஃப்ரீ. ஓகே, வெல்கம். தம்பி, உனக்கு 65 பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? இங்க பாரு, கையில பாத்தியா என்ன இருக்குன்ட்டு? என்னது? நன்றி மசாலா, சிக்கன் 65 மசாலா. ஹாப்பியா? உங்களோட நன்றி மசாலா திறப்பு விழாவுக்கு வர எல்லாருக்குமே வந்து ஒரு மரக்கன்று கொடுக்குறோம். எப்பவுமே நம்ம நன்றி மசாலா ஓப்பனிங்க்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுக்கறது வழக்கம். அது ஏன் அப்படின்னா நான் சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஊரில் வந்து இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய டெம்பரேச்சர் மாறிடுச்சு. நம்மளோட கிளைமேட்டே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம் மழை பெய்யும், இப்போலாம் அந்த மழை பெய்யறதில்ல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து மரம் வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதோட ஒரு சின்ன ஒரு நம்மளோட பங்கு இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளோட எல்லா கடையிலையும் இந்த மரக்கன்று கொடுக்கறது எல்லா மக்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். சம்பத் கான் கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே. யாரையுமே காணும். யாராச்சும் வாங்க, மரக்கன்று வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன கன்று வேணும் சொல்லுங்க. ஒரு கொய்யா கன்று. சார் வாங்க, உங்களுக்கு என்ன கன்று வேணும்? கொய்யாவே இந்தாங்க. மாதுளை இது இதானா? ஓகே, நாங்க. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இவங்களோட எல்லா ஷாப் ஓப்பனிங்குமே வந்து மரக்கன்று கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் பாருங்க, மரக்கன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைக்கு இன்னைக்கு ஓப்பனிங் வந்தவங்க எல்லாருக்குமே மாதுளை, கொய்யா இந்த மாதிரி மரக்கன்று சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து பிடிச்ச பிச்சி பூ செடி வாங்கியிருக்காங்க. பூ பூத்ததுனால அவங்கள அட்ராக்ட் பண்ணி இல்ல, எங்க அபார்ட்மெண்ட் ஃபிளாட்ல இதான் வைக்க முடியும். அப்படிங்களா? வைக்க முடியாது. ஓ சரி சரி, ஓகே, थैंक यू. நன்றிங்கம்மா. அப்ப உங்களுக்கு என்ன கன்று? கொய்யா மரமா? மெயினா வந்து இங்க வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து ஆர்வமா வந்து அவங்க வீட்டுக்கு மரக்கன்று வாங்கிட்டு போறாங்க. அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நன்றி மசாலா, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் மரக்கன்று. ஆமா, இந்த குட்டி பாப்பாக்கு தெரியலையே. தங்க இந்த சிக்கன் 65 அம்மா செய்ய சொல்லி சாப்பிடணும் இன்னைக்கு. ஓகே,
ஓகேடா சூப்பர். ஓசூர் கடையில் ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடுங்க, மக்களோட வரவேற்பு செமையாக இருக்குது. ஸோ நன்றி மசாலா இந்த போர்டில் போட்ட மாதிரி கோலாகல திறப்பு விழா சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. விழா வந்து சூப்பராகவே போச்சு. மக்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக மசாலா எல்லாருமே நல்லா வாங்கினாங்க. வந்தவங்க எல்லாரு கூடயும் சம்பத் ப்ரோவும் அப்புறம் சிவா ப்ரோவும் வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்து நல்லா செம ரெஸ்பான்ஸுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒசூரில் வந்து நன்றி மசாலா அவுட்லெட் சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மக்கள் வந்து செம்ம சப்போர்ட்டுங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கூட இந்த வீடியோக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தது நம்ம 2 பிரதர்ஸ் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்ததுக்கு கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.